புரோகிராமுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும், புரோகிராமை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த குறிப்பிட்ட தலைப்பை சூஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு, நாணை விட்டுருங்க அப்படின்னு, எண்ணங்களோட நாணயம் விட்டுருங்க அப்படின்னு ஐயா பேசுகிறாங்க. அவருக்கு ஃபீலிங் என்னன்னா, நாணயம் விட்டான்னா உள்ள யார் பாக்கி இருக்கா, யாராவது ஒரு ஆள் இருக்கணும்ல வேலை செய்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. அவர் நினைப்பு ஒரு நியாயமானதாகத்தான் இருக்கு. அப்போ எங்க கேப்? அவருடைய எண்ணத்துல கேப்பா, இல்லாட்டி ஐயா சொன்னதுல கேப்பா? இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணத்தான் இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகலாம். பர்டிகுலர்லி ஃபோக்கஸ் பண்ணுறது என்னத்துக்குன்னா, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த லோவர் லெவலில் இருக்கிறவங்கள அப்படியே கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொண்டாடுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டாந்தான்னா நல்லா இருக்கும். அவங்க நான்னா என்ன நினைக்கிறாங்க, அப்படியே விட்டாச்சுன்னா அவங்க எங்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு என்ன நினைக்கிறாங்க. அவங்க நானையும் விட்டான்னா உள்ள யார் இருக்கா, எம்டி ஆயிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதான் அவங்களுடைய கேள்வி, நானையும் விட்டு விட்டால் மிஞ்சி யார் இருப்பார்கள் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு சூட்டபிள் பாயிண்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கருத்துக்களை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிக்சர்ஸும் இருந்தாலும் அதிலையும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சார் காசலிங்கம் சார், உங்களை அந்த பெங்களூர் சாப்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஒரு இது போட்டிருந்தான், ஒரு போல் போட்டு விட்டான். அதாவது ஐயா ஃப்ரீக்வெண்ட் விசிட்டிங் டு பெங்களூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒர்க்கிங் டீம் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு கோர் மெம்பர் அந்த மாதிரி ஒரு 2-3 இதை போட்டிருக்கேன். பட் எல்லாருமே கோர் மெம்பர் தான். பட் போடும்போது ஏதாவது ஒன்று ஒரு ஒரு துவையல், ஒரு கறி அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா சாப்பிடும்போது எல்லாமே ஒன்றா தான் உள்ளே போயிடும் என்ன. ஆனால் கோர் மெம்பருக்கு யாருமே போடல என் பேரை தவிர இது வரைக்கும். ஏன்னா சப்போர்ட் டீமுக்கு எல்லாரும் சப்போர்ட், எவ்ரிபடி இஸ் ரெடி டு சப்போர்ட். ஓகே, டெஃபினெட்லி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பேர் அப்புறமா ஆட் பண்ணதுனால இல்லை, பட் ஆல் ஆஃப் அஸ் வி வில் மீட் அட் அ காமன் பிளேஸ் கம்மிங் சண்டே. அண்ட் மேபி 1 hour வி வில் ஜஸ்ட் டிஸ்கஸ். அவ்வளோலாம் இல்லை, கொஞ்ச நேரம் பேசிடுவோம். சரி, வாங்க சார், யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அவருடைய, அதாவது நான் விட்டா மிஞ்சி யார் இருப்பான்னு நினைப்பவருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஸோ நானே ஆரம்பிக்கிறேங்க. இங்க நான் அப்படிங்கிறது நம்ம விடுறது அப்படிங்கிறது இல்லை, அதுக்கு எவ்வரி செகண்ட் இட் இஸ் கீப் சேஞ்சிங், வி ஆர் ப்ராக்ரெசிங் அப்படிங்கிறத கான்செப்ட். நான் அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு இல்லை, அது
ஒவ்வொரு மொமெண்ட்டும் மாறிட்டே இருக்கு. ஒரு பர்மனன்ட் நான் இல்லைன்னு சொல்ற முடியும். நான் இருக்கு. நான் இல்லைன்னா நம்மளுக்கு ஈகோ இருக்காது. ஈகோ இல்லைன்னா வி கேனாட் ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ அது வந்து அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காருன்னு தெரியல. நானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் ஒவ்வொரு மூச்சுக்கும் மாறிட்டே தான் இருக்கு. அது ப்ராக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறத கான்செப்ட். அப்படிதான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ மற்றவங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லலாம். அதை பத்தி நம்ம we can discuss more about it. இன்னைக்கு வந்து ஐ ஹேப்பன் டு லிசன் வெரி ஓல்ட் ஆடியோ டிஸ்கஷன் வித் ஐயா, மேபி ஷுட் பி 8-10 years ஓல்டு. ஐயாட பேசுகிறாங்க. அந்த கண்டென்ட் ஆஃப் இட் சேம், ஆன் தி சேம் சப்ஜெக்ட். அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, ஐயா வந்து ஏதோ ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, எந்த வருஷம்னு தெரியல. அவங்க வந்து கேட்குற கேள்வி வந்து ஆன் தி சேம் சப்ஜெக்ட். நீங்கள் வந்து அந்த நானை ஃபீல் பண்ண முடியாதுன்றீங்க. அது ஃபீல் பண்ண முடியாது, அதாவது அந்த நான்னா இந்த கேபிட்டல் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மெய்ப்பொருள். அவர் அதை ஃபீல் பண்ண முடியாதுன்னா இந்த சின்ன நானை வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது? அதை லிங்க் பண்ணி டிஸ்கஷன், இட்ஸ் வாஸ் அ ஸ்வீட் டிஸ்கஷன். கூடிய சீக்கிரத்தில் அது நம்ம தர்ஷனில் போட்டு விட்றேன். அதில் அதாவது அவர் வந்து த கோர் பாயிண்ட் ஆஃப் த டிஸ்கஷன் வாஸ், அந்த கேபிட்டல் ஐயை வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு he is trying to bring out various points. ஐயா வந்து இது பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் so and so ரீசன். ஏன்னா மனது ஆர் இன்டலெக்ட் ஆர் எனி அதர் இதில் வந்து ஆர் த லோவர் கேட்டகரிஸ் ஆஃப் தட். ஆன்மா ஆர் மெய்ப்பொருள் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த மனது. வெளிப்பாடு ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு அவரை புரிய வைக்கணும். புரிய வைக்கிறார். தட் வாஸ் தி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன் தட் வாஸ் தேர். ஸோ இப்போ காசிலிங்கம் டச் பண்ண பாயிண்ட் வந்து கோர் பாயிண்ட் அதுதான். ஸோ ஃபைனலாக அவர் வந்தது ஃப்ளோ தான் இருக்கணும் அப்படின்னு. பட் இதெல்லாம் தெரியாத ஒருத்தர் கேட்குறாரு. இதெல்லாம் கேபிட்டல் ஐயும் தெரியாது, ஸ்மால் ஐயும் தெரியாது. அவர் ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது எண்ணங்கள் எல்லாம் ஐயா விட்டுருங்க அப்படின்னு பேசும்போது டக்குன்னு கேட்குறாரு, ஐயையும் விட்டான்னா மிஞ்சி யார் ஐயா இருப்பாங்க உள்ள அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவருக்கு என்ன பதில்? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் பாஸ்கர். ஐயா, இங்க நானு விட்டா அங்க என்ன மிஞ்சி இருக்கிறதுன்றதை விட இப்ப நான் இல்லாத இடம் எதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சாக்கா, ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு நான் இல்லை. அதே மாதிரி சமாதி நிலையிலையும் நான் இல்லை. அதே மாதிரி நம்ம ரொம்ப டீப்பா ஒரு ஒரு அனுபவத்துல இருக்கும்போதும் அங்க நான் இருக்கிறது இல்லை. அதாவது இந்த 3 இடத்துலயும் அங்க நமக்கு நான் இல்லை. இந்த நான் வந்து இல்லாத இடம்ன்ற, அதாவது எப்படி இருக்குன்னாக்கா, நானு புற அனுபவங்கள் இல்லாம இருக்கிறத வந்து நமக்கு இல்லாத மாதிரி தோணுது. புற அனுபவங்கள் இப்போ தூக்கத்துல நம்ம டீப்பா இருக்கிறோம். டீப்பா தூங்கும் போது அது எண்ணங்கள்லாம், இப்ப எண்ணங்கள் தான் வந்து ஆக்சுவலி ஐயாவே நானுன்னு சொல்றாரு. அந்த எண்ணங்கள் தான் நமக்கு நானா இருக்கு. அந்த எண்ணங்கள் வந்து அதோடைய மூலத்துல ஒடுங்கிடுது. அதாவது மூலத்துல ஒடுங்கிடுது அப்படின்னு. அப்போ மூலத்துல ஒடுங்குற இடம் வந்து நம்ம கான்சியஸுக்கு வராது. ஏன்னா எண்ணம் இல்லாம எதுவும் இல்லை. எண்ணத்துக்கு அப்பாலும் நம்ம எதுவும் உணர முடியாது. எல்லாத்தையும் நாம எண்ணமாக்கி தான் உணர முடியும். எண்ணம்
எண்ணமாக்காத ஒரு எந்த வார்த்தைலாம் கூட நம்ம எண்ணமாக்கிதான் வார்த்தைன்னு ஒரு இது பண்ணி நம்ம ம் புரிஞ்சுக்க முடியுது. ம் ம் எண்ணத்தை மாத்திரம் தான் புரிஞ்சுக்க முடியும். ம் எண்ணத்துக்கு முன்னாடி நிலையெல்லாம் வந்து நம்ம அறிதலுக்கு வராது. ம் அப்போ அந்த எண்ணம் இல்லாத இடத்துல அங்க என்ன இருக்குன்னா தூய பிரஞை, அதாவது ஐயா சுத்த அறிவு, ம் சுத்த அறிவு தான் அங்க இருக்குது. சுத்த அறிவு அதுதான், அதை கொண்டுதான் எல்லாமே அறிய முடியுமே ஒழிய அந்த சுத்த அறிவு அறியறதுக்கு அங்க நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அதனால அந்த சுத்த அறிவு, அதாவது ஐயா அவங்க சொல்றாங்கல்ல கேபிட்டல் ஐ வந்து உணர்வேறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஐயா சொல்றாங்க மூலத்தை வெளிப்பாட்டை கொண்டு மூலத்தை உணர முடியாது, வெளிப்பாட்டை கொண்டும் மூலத்தின் தன்மையை கணிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது மாதிரி அந்த மூலம் வந்து வெளிப்பாட்டை கொண்டு நம்ம கெஸ் பண்ண முடியாது. ம் அதே மாதிரி நம்ம ஆழ்ந்த புரிதல் அனுபவத்துல ஒன்றி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல அனுபவம் மாத்திரம்தான் இருக்கும். இப்போ தூக்கத்தையும் சமாதியையும் ஆழ்ந்த அனுபவங்களையும் எல்லாமே அனுபவம் தான். அனுபவம் இருக்கும்போது அங்க அனுபவம் மாத்திரம்தான் இருக்கும். அதை நிர்வாகம் பண்ணும்போது தான் அங்க நான் உற்பத்தி ஆகும். எந்த அனுபவத்தையுமே நிர்வாகம் பண்ணும் போது தான் அங்க நான் உற்பத்தி ஆகுது. அந்த நிர்வாகம் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்கிற நான் அந்த அனுபவத்திலேயே ஒன்றி இருக்கும். அங்க வந்து நான் வந்து இல்லைன்னு சொன்னா கூட அங்க ஒரு தூய பிரஞை மட்டும் இருக்கு. நீங்க அதே ஓகே மாதிரி சுருக்கமா சொல்ல போனான்னா எப்போ அனுபவிப்பவன் வர்றானோ, எந்த கண்டிஷனில் அனுபவிப்பவன் வர்றானோ அப்போ ஒரு ஐயானது அனுபவிப்பவன் வரான் அப்படின்றீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அனுபவத்தை உடனே அதோடைய நேரா வரான். வந்தாலும் அவன் வந்து அதாவது தன்னை முன்னிலைப்படுத்தாததுக்கு முன்னாடி, முன்னிலை எப்ப படுத்துறதுன்னா அனுபவத்தை நிர்வாகம் பண்ணும்போது தான் அந்த நான் பலமாகுது. அதுக்கு முன்னாடி அது அனுபவத்தோட ஒன்றி அனுபவம் மாத்திரம் தான் இருக்குதாங்க. அந்த அந்த அனுபவத்தை ஏதோ ஒன்று பண்ணணும், இல்ல தள்ளணும், கொல்லணும், இல்ல தக்க வைக்கணும்னு ஏதோ பண்ண முயற்சி பண்ணும்போது தான் அங்க நான் உற்பத்தி ஆகுது. அதுக்கு முன்னாடி அங்க அனுபவம் மாத்திரம் தான் இருக்குது. அனுபவம் மாத்திரம் இல்ல, அனுபவம் உற்பத்தி ஆச்சுன்னா அனுபவிப்பவனும் ஆட்டோமேட்டிக்கா வரத்தான் செய்யுது. ஓகே, ஆட்டோமேட்டிக் வராங்க. சொல்லுங்க. வராங்கய்யா. வந்தாலும் அங்க வந்து அங்க நானுக்கு வந்து நேலாதான், அதாவது அங்க வேல்யூ இல்லாம இருக்கிறான். அங்க வந்தா வேல்யூ இல்லாம இருக்கான். எப்போ அவன் வேல்யூ ஆகுறான்னாக்கா அத்தாரிட்டி எடுக்கிறது இல்லைன்றீங்க. அத்தாரிட்டி எடுக்கும் போது தான் அது ஆகுது. அலை இப்போ அலை இருக்குது, அலையை கழிச்சுட்டா அங்க கடல் தான் இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் கழிச்சுன்னு அங்க கடலை, அங்க தூய ஒரு இயக்கம், மெய்ப்பொருள் இயக்கம்னு சொல்லிக்கலாம். மெய்ப்பொருள் இயக்கம் இருக்குது, இல்ல ஆன்மா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். இல்ல ஐயா சொன்னதுல வந்து அங்க எதுவுமே இல்லை, நம்ம உணர்தலுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது, அவ்வளவுதான். நம்ம உணர்தலுக்கு வராத ஒரு நிலை அங்க இருக்குது. நம்ம டைட்டிலுக்கு வாங்க. நம்ம டைட்டில் அப்படி இப்ப சொன்ன ஃபேக்ட், இப்ப நீங்க சொன்னது ஒரு உண்மை. பால் வெள்ளை அங்கிறது உண்மை, கரெக்டா? நம்ம டைட்டிலுக்கு அப்படியே வாங்க, கீழே இணைங்க. அதாவது கேட்கிறாரு அவரு, நானே அனுப்பி விட்டா மிஞ்சி இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. நானே அனுப்பி விட்டால் அங்க இருக்குது அனுபவம் மாத்திரம் தான் இருக்குது ஐயா. அங்க ஏதோ ஒரு அனுபவம், அந்த அனுபவம் மாத்திரம் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அங்க நானே இயக்கிட்ட போது அங்க அனுபவம் மாத்திரம். ஏன்னா அனுபவம் போதுதான், அந்த அனுபவம் ஏற்படும் போது தான் அங்க நானும் உற்பத்தி ஆகுது. அங்க அங்க நானு வேல்யூ இல்லாம இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நானு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. தூக்கத்துல கூட அங்க இருக்குது, அங்க நானு வந்து லயமாயிட்டு இருக்கு, அனுபவத்துல லயமாயிட்டு இருக்கு. யாரு வேலை செய்யறா? அப்போ யாரு வேலை செய்யறா? மெய்ப்பொருள் ஆன்மாதான் வேலை செய்யுது, தூய பிரஞை தான் வேலை செஞ்சுன்னு இருக்கு. அது புற உணர்தல் இல்லாம இருக்கு, புலன் இயக்க உணர்தல்லாம் இல்லாம, புற பதிவுகள்லாம் இல்லாம ஒரு தூய ஒரு ஒரு உணர்வு அறிதல், தூய அறிதல், தூய பிரஞை அது இருக்குது. அது இருக்கு வாசா நம்ம தட்டி எழுப்பினாலும் எழுந்துக்கிறாங்க.
இல்லாட்டா அப்படியே இருக்கு இது பண்ண முடியும் இல்லைங்களா. எழுப்புறாங்கன்னா இப்போ பேர் கூப்பிட்டா கூட சத்திக்கோ இல்லை தட்டி கூப்பிடும் போது அப்பதான் அந்த பிரங்கை வந்து அது உள்ள இருக்க ஒடுங்கின அந்த மனம் வந்து வெளிப்படுது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குனாக்கா அந்த இதுதான் இருக்கு நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம். ஆனா அது உணர்தல் வருமானா உணர்தல் அது வெளிப்பட்ட நிலையை தான் நம்ம உணர முடியும். வெளிப்பாடுகளுக்கு மூலமான வஸ்துவை உணர முடியாது. நம்ம உணர முடியாத ஒரு வஸ்து உள்ள அது ஆக்ட் பண்ணின்னு இருக்கு. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். நானு அங்க இல்லைன்னா அதுதான் இருக்கு. இன்னும் ஐயா இதுல வந்து நான்ன்றதே வந்து அறிவு, அதை நான் நிர்வாகம் இது பண்றதுன்னா அறிவு தான் பண்ணுது. அறிவு நீக்கிட்டா அங்க உணர்வு மாத்திரம் தான் இருக்குது. உணர்வுன்னா அனுபவம் மாத்திரம் தான் இருக்கு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஆத்மாங்கிறது ஒன்று இருக்கு, மெய்ப்பொருள்ங்கிறது ஒன்று இருக்கு. அதுதான் வந்து நம்ம உடம்பையும் நமது மனதையும் ஆப்ரேட் பண்ணுது. அதோடைய வெளிப்பாடு தான் உடல் உணர்வு. உடலாலும் மனதாலும் அவனை ஃபீல் பண்ண முடியாது, அவனை கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? ஆனா அதை ஆப்ரேட் பண்றது அந்த ஆளு தான், அதாவது ஆன்மா. கரெக்டுங்களா? அதான் சொல்ல வர்றீங்க. அப்படி ஆப்ரேட் பண்ணும் பொழுது ஒரு நான் உற்பத்தி ஆயிடுறான். அதான் நீங்க சொல்றீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்ல. ஒரு மனதில் நான் உற்பத்தி ஆறான். அந்த நானுக்கு உயிர் இல்லை அப்படின்னா அந்த மனம் ஆன்மாவுக்கு ஈக்குவலா செயல்படுற மாதிரி செயல்படுது அப்படின்றீங்க. அப்படியா? நீங்க சொன்னதுடைய கருத்து இப்படித்தான் சொல்ல முடியுமா? அப்படியே சொல்லலாங்க. ஓகே, that is good. That's good. இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி கருத்துக்கு ரியாலிட்டியில நம்மால வர முடியறதா இல்லையா? இல்லைன்னா எது பிரேக் போடுது? அது உணர்தல். அதுக்கு அந்த ஆன்மா உணர்றதுன்றதுங்க ஐயா, அதுதான் பெரிய ஆன்ம. இந்த ஆன்மீகத்திலே பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். அது உணர முடியும்ன்ற மாதிரி ஒரு வழி நடத்துதல்ன்ற மாதிரி அதுக்கு பயிற்சி முயற்சி எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுதான் ஆன்மீகத்துல இப்ப இருக்கிற ஒரு ஐயாவுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்மீகத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஐயா. ஐயாவுக்கு பிறகுதான் வந்து அதெல்லாம் உணர முடியாது, நம்ம உணர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு ஐயாவுடைய புரிதல் வந்த பிறகுதான் அதுல இருந்து நான் கூட எல்லாம் விடுதலை அடைஞ்சாங்க. அதுல இந்தப்பா இது போக முடியாத ஊரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வாங்க, நீங்க உங்க கருத்துக்கு. இந்த டாபிக் வந்து இது வந்து சும்மா தியரிட்டிக்கலா போட்டுட்டு இது பண்ற மாதிரி உள்ளதுதான். பட் ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த நானுங்கிறது வந்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒரு நபரை சந்திக்கும் போதோ அல்லது ஒரு அனுபவத்திலையும் ஒன்னொன்னும் புதுசா வர மாதிரி அதுவும் ஒரு ஷேடோவா வந்துட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே எங்கன்னா இது எல்லாமே இது ஒரு தாட்டை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தாட்டு தான் வந்து பாட்டம் லைன். அந்த தாட் வந்தாலே நம்மளுக்கு அந்த ரெண்டாதான் ஸ்பிளிட் ஆகி தான் தெரியும். ஸோ அந்த தாட்டு தான் வந்து அது ஒரு பார்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியும் ஒரு பார்ட் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸராகவும் காட்டுறது. பட் அப்போ தாட்லெஸ் ஃபார்முக்கு போகணுமானா தேவையே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஃபியூஸ் பண்ண பல்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ அதை என்ன பண்றதுன்னா, அதை ஒன்றும் பண்ணலைங்கிற அந்த அகத்தையே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற அதை புரிஞ்சுக்கும் போது இந்த நானுங்கிறதும் இந்த தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற நானும் இட்ஸ் நோ பிக் டீல் அப்படின்ற மாதிரி அதையுமே அந்த ஃப்ளோல அந்த பிரவாகத்துல இது பண்ணும் பொழுதுதான் ஸோ தாட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எதுவா இருந்தாலுமே அது வந்து மறையறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. ஸோ பேசிக்கா அந்த தாட் தான் வந்து அந்த ஸ்பிளிட்டை கொடுக்குது. ஸோ தாட்லெஸ்ஸா அது எதுவுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம் அப்படின்னா அப்படி இருக்காது. மனதினுடைய ஓட்டம் இருந்துட்டே தான் இருக்கும்.
ஸோ அவ்வளோ அந்த அளவுல நம்ம இது பண்ணிட்டோம்னாலே அந்த அகத்துல நம்ம வரக்கூடியதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கும் பொழுதே நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் அதுவே பாப் பாப் பண்ணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோ தான் லைவ்லியா இருக்குமே ஒழிஞ்சு நம்ம எந்த இடத்துலையும் அதனாலதான் இது விடுதல், இதுல எதுவும் தேங்கி இருக்காதது அந்த மாதிரி இதெல்லாம் சொல்றது வந்து அதனாலதான் சொல்றோம். ஸோ அந்த அந்த அளவுல நம்ம ஸ்கோப்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணாலே போதும். மற்றபடி அதனால வந்து ஒரு பெரிய நம்ம அந்த பிரஜையை உணர்றதோ இதுவோ அதுவோ இது இட் டசன்ட் லீட் டு எனிதிங். அது தேவையில்லாத ஒரு காம்ப்ளிகேஷனா வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் இன்னொன்னு இது எதனால இந்த மாதிரி ஒரு கேள்வி கூட வருதுன்னா, நிறைய அந்த ஈகோ 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 இல்லாம இருக்கணும், அந்த சின்ன நான் இல்லாம இருக்கணும், ஹையர் செல்ஃபோட பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால அது இது அப்படிலாம் ரொம்பலாம் இது பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஹையர் செல்ஃபுக்கு எனி டைம் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம அதோட இந்த நான் போய் கனெக்ட் பண்ணி அதோட இதுவா இது பண்ணணும், அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமாங்கிறது எல்லாமே வந்து நம்ம அதெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான் உண்மையா இருக்கு வந்து போறது. அப்போ அதுவுமே வந்து இந்த ஓட்டத்தோட பிரவாகத்தோட இது பண்ணும் பொழுது அது அந்த தாட்ல தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம், ஈவன் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறோங்கிறதோட நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கரெக்ட். நீங்கள் சொல்கிறது வந்து ஐயா கூட சுருக்கமாக பஞ்ச் லைனாக அதே சொல்லியிருக்காங்க. பட் இன் அடிஷன் டு தட் இப்போ அவங்க சொன்னதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியும் சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் சொன்னது இட் இஸ் அ ஜிஸ்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன், இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையை அதெல்லாம் சேர்த்து இதுதான் நடக்குது, அங்கே அட்டாச் ஆகிடுது அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஐயா சொல்லிவிட்டார். ஆனால் அவர் ஒரு புதுசாக வர்ற பெர்சனுக்கு அவன் தான் கேட்டான் கேள்வி, நம்ம அவனத்தை விட்டுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இல்ல இப்போ அது வந்து ஏன் வந்து இது ஒரு மிரட்சியா இருக்கு அப்படின்னா, அந்த உள்ள வந்து உண்மையிலே அந்த ஒரு சூன்யமா இருக்கிற மாதிரி தான் அந்த நானற்று போற அந்த ஒரு, ஏன்னா நம்மளுடைய அந்த லைஃபோட அந்த ஓட்டமே வந்து செல்ஃப் ப்ரிசர்வேஷன் தான். தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த அந்த ஒரு செக்யூரிட்டி, அந்த செல்ஃப் ப்ரிசர்வேஷன் தான் அதனுடைய ஃபோக்கஸே. அப்போ அதுவே இல்லைங்கும் பொழுது அது வந்து எல்லாருக்குமே ஒரு பயத்தையும் மிரட்சியும், அது ஒரு டார்க்னஸா எங்கேயோ ஒரு தேவையில்லாத ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்பேஸ்ல இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி கூட சில பேருக்கு தோணலாம். பட் அந்த மாதிரி இல்ல. எனிவே தாட் இல்லாமலாம் இருக்க முடியாது. எனிவே அந்த ஃப்ளோ இருந்துட்டே தான் இருக்கும். நமக்கு தேவையான சூழ்நிலைக்கு தேவையான இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை விடுறதுனால அதை நம்ம விடுறது இல்லை, பட் அது அந்த மாதிரி டிசால்வ் ஆகுறதுனால வந்து நம்ம ஆளே அடையாளம் இல்லாம அட்ரஸ் இல்லாமலாம் போக மாட்டோம். அது ஒரு தப்பான ஒரு மித்து அது அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஒரு அன்னெசரி ஒரு பேனிக் இருக்காது. பிகாஸ் அது வெளியில இருந்து பார்க்கும்போது அது நானே இல்லாம இப்போ போயிட்டே இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆகும்னா அது கொஞ்சம் இருக்கு, ஏதோ பைத்தியம் ஆயிடுவோமோ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் ஆகாது, நமக்கு நம்ம யாருன்னு தெரியும். சோ அந்த வந்து அடுத்த நான் வந்துருவான்னு சொல்லிடலாம்ல அவனுக்கு. எது அடுத்த நான் வந்து நின்றுவான்னு சொல்லிடலாம்ல. அடுத்த நான் வந்து நிக்கும் வாட் எவர் இட் இஸ். ஆனா வெளியில வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து அப்பதான் இன்னுமே சாலிடா ஃபார்ம் ஆக முடியும். நம்ம வெளியில வந்து ஒரு கரெக்டா the கேரக்டர்னு சொல்றாங்களா, வாட் எவர் இட் இஸ். அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம அந்த நானையே சரி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில வந்து நம்மளுக்காகவும் ஒரு உருப்படுற மாதிரி இல்லாம, அடுத்தவங்களுக்கும் வந்து ஒரு இது இல்லாம, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த உள்ளுக்குள்ள உள்ள எக்ஸ்பீரியன்ஸஸே மேனிப்புலேட் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கிறதுனால வெளியில உள்ள நான் வந்து வீக் ஆயிடுது. வெளியில உள்ள நான் தான் வந்து ஒரு புற வாழ்க்கைக்கு தேவையான நான். ஸோ அங்க வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் அதை அதுவும் சொலிடிஃபை பண்ணணும்னு இல்லை, பட் அது ரிலேட்டடா என்ன பண்ணணுமோ நம்மளோட இது அங்க போயிடும், நம்மளோட அட்டென்ஷன். ஸோ இட்ஸ் ஈவன் பெட்டர். அப்படி ஒன்றும் இல்லாம உள்ள போறது இட்ஸ் ஈவன் பெட்டர் அப்படின்ற மாதிரிதான்
இந்த சைடு கொண்டு வரும். குட். ஸோ டூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ், சாஃப்டாகவும் ஹார்டாகவும் கொண்டாந்துருக்காங்க. குட். ஸோ என்ன பண்ணுவோம் ஜெயக்குமாருங்க. ஜெயக்குமார் 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 சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நான் என்ன பண்றேன், கேக்குறீங்களா? உங்களுக்கு நிறைய டைம் தரேன், இப்போ பிரேக் எடுத்துக்குவோம். ஓகே சார். ஓகே என்ன ஓகே சார். ஓகே சார். பிரேக் எடுத்துக்குவோம். என்ன வில் ஓப்பன் பண்ணி நீங்க எடுங்க ஃபர்ஸ்ட் மைக்கை. ஓகே சரி சரிங்க சார். ஸோ இப்போதைக்கு இந்த செஷன் எண்ட் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ. ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஜெயக்குமார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஐயா, இப்போ நான் அடிப்படை கேள்வியிலே பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா வந்து நாணையும் எண்ணத்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு, ரெண்டு விட்டா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஐயாவுக்கு முன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் அப்படிங்கிறது ஒரு பர்மனண்டான ஒரு பொருளாகவும், எண்ணம் அப்படிங்கிறது வந்து நாம உருவாக்குறதாகவும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்துட்டு இருந்தேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே விட்டுரு அப்படின்னு சொல்றப்ப அவருக்கு அந்த குழப்ப நிலை அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்கிறப்ப எனக்கு வந்திருக்கு, எல்லாருக்குமே வர சகஜமான விஷயம்தான். அகம் புறம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இந்த நான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிகிறப்ப உணர போதும்தான். ஒவ்வொரு நானும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசு புதுசாக தான் நான் வந்துட்டு இருக்கு. அப்போ ஐயா வந்து ரெண்டுமே விட்டுன்னு சொல்றப்பதான் நம்ம அடுத்து ஒரு செயலே செய்ய முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் ஐயா சொல்லியிருக்காருங்க. அதாவது நான் அப்படிங்கிறது எண்ணத்தையும் நீ விட்டாதான், அதை விட்டா மீன்ஸ் என்னன்னு கேட்டேன்னா அதை பிடிச்சு வச்சுட்டே இருந்தா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம அந்த செயலை விட்டு அடுத்த செயலுக்கு போக முடியாது, அங்கேயே ஒரு பிரேக் அடிச்ச மாதிரி நின்று இருப்போம். அப்ப லைவா நம்ம இருக்கணும் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காருங்க. அதை பிடிச்சு வைக்க வேண்டாம், விட்டுருங்க, அப்பதான் அடுத்து வரும் அப்படிங்கிற கண்ணடத்துல சொல்றப்ப நம்ம விட்டுட்டா என்ன ஆயிருமோ எதுவுமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறப்ப, அதாவது அடிப்படை அப்படிதான் இருந்தேன். நாம ஒரு நானுங்கிறது ஒரு பர்மனன்ட் எண்ணம் அப்படிங்கிற நாம் உருவாக்கக்கூடிய ஒரு செயல். ரெண்டுமே விட்டுட்டு நம்ம எங்க போயிடுவோம் அப்படிங்கிற பயம் வருது, இயல்புதாங்க ஐயா. அப்ப அந்த ஐயா சொன்ன நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் தொடர்ச்சியா வரணும், ஒரு செயல் கண்டினியூ நடக்கணும் அப்படின்னு ரெண்டையும் பிடிச்சு வைக்க வேண்டாம் அப்படிங்கிற கருத்துல தான் சொல்லியிருக்காருங்க ஐயா. அல்ல, அது கரெக்ட் தான். தட் இஸ் ஐயாஸ் வேர்டு. இப்போ வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதாங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா அதை நான் அந்த மாதிரி ஐயாவோட புரிதல் வரல அப்படிங்கிறப்ப நான் அப்படிங்கிறது ஒரு பர்மனன்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயா வந்து என்கிட்ட சொல்ற நானை விட்டுரு அப்படிங்கிறாரு. அப்ப எனக்குள்ள ஒரு பதட்டமும் ஒரு பயம் வரும், உள்ள ஒண்ணுமே இல்லாம போயிருமோ அப்படிங்கிறது வரது இயல்புதாங்க ஐயா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ அவனுக்கு எப்படி மாத்துவீங்க, அதான் கேள்வி. ஐயா மாத்தலாங்க. அதை மாத்த வந்து நான் அப்படிங்கிற ஒரு பர்மனன்ட் இல்லை அப்படிங்கிற புரிதல் வந்து அகம் புறம் அப்படிங்கிறது எகைன் ஐயாவோட புரிதலுக்குள்ள வர்றப்ப மட்டும்தான் அது புரிய வருங்க. இல்லைன்னா அந்த பயம் வருது, ஒருத்தருமே இல்லைன்னா வெற்றிடமா இருமோ, சூன்ய நிலைக்கு போயிருமோ அப்படின்னு புது புது பேருக்களை வைக்கலாமோ ஒழிய இது சிம்பிளான ஒரு விஷயம் தான், அவ்வளவுதாங்க. ஒவ்வொரு செயல் நான் வந்து புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கும். பட் அந்த நானை இறுக்கி பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற கருத்துல அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அகம்புறம். இதை வந்து பாத்தீங்கன்னா மனதோட இயக்கம் ஐயாவோட செயல்பாடு புரியறப்ப கண்டிப்பா எடுத்துக்குவாருங்க ஐயா. ஏன்னா இது வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயாவோட புரிதல் வரலப்ப நான் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியான விஷயம், அது எங்க பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் ஓடிட்டு இருந்தோம். அதை விட்டுன்னு சொல்றப்ப ஒரு பயம் வரும். என்னன்னு சொன்ன போனோம்னா ஐயா சொல்லியிருக்காரு, தியானத்தை விட ஞானத்தை பெறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாங்களும் தியான வேலையிலேயே ஓடிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு தியானத்தை விட ஞானத்தை பெறு அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தியானம் போல ஒரு அனுபவம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணத்துல ஓடிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு அதை விட்டுருன்னு சொல்றப்ப அந்த அவருடைய பாதையில வர்றதுக்கு ஒரு தடைக்கெல்லாம் வச்சிருந்து வர்றதுக்கு ஒரு படிக்கெல்லாம் அதான் இருந்துக்குங்க. அப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் அவர் கேட்கறதுல வந்து தவிர நானை விட்டுட்டு என்ன நான் புரிஞ்சு வச்சுக்கிறது அப்படி நானுங்கிற உறுதியான ஒரே பொருள், நான் அப்படிங்கிறது ஒரு தனி அழிவில்லாத அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஒவ்வொரு கணமும் ஞானம் மாறிட்டே இருக்கு அப்படிங்கிறது புரியணும்னா ஐயாவோட அகம் புறம் இதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட போது கண்டிப்பா எடுத்துக்குவாருங்க. வெற்றிடம் அப்படிங்கிறதுக்கோ உள்ள நான் போயிட்டு என்ன அந்த கேள்வி வரப்போறது இல்லைங்க. ஸோ பேசிக்கலாக அவருக்கு அந்த புரிதல் அவர் மண்டையில ஏற்றி விடணும்ன்றீங்க. இல்ல அது சிம்பிளா பிடிச்சா அது இல்லைன்னு வச்சுக்கோங்க இல்லையா. நம்ம என்ன சொன்னோம்னா அவர் ஒண்ணு பிடிச்சுக்குவாரு, நான் ஏதாவது சொல்றேன் நான் வேற பிடிச்சுக்கிறாரு, அவ்வளவுதான். ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்டெடியான ஒரு பொருள் அப்படிங்கிறது நான் உறுதியா இருக்கிறப்ப அது இல்லைன்னு எனக்கு புரிஞ்சாதான் நான் மறுபடியும் அடுத்த கேள்விக்குள்ள வர மாட்டேன்.
அது உறுதியான பொருளே இல்லை. ஒவ்வொரு கணமும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப அகம்புறம் புரிஞ்சா வந்துட போகுது. மனதோட செயல்பாடுகள் இயல்பு புரிஞ்சுட்டா வந்துட போகுது. அப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் அது ரெண்டும் புரியணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குங்கய்யா. இது நமக்குள்ள ரைட்டு, கரெக்ட், ஒத்துக்க பாயிண்ட்டு. ஏன்னா ஞானிகளுக்குள்ள வந்து இது வெரி சிம்பிள் மேட்டர். இது என்ன டாபிக் அந்த மாதிரி ஆயிடும். அவன் அவனுக்கு எப்படி சொல்றாங்கிறது தான் ஐயா கேள்வி. அவருக்கு அதாங்க ஐயா, நான் ஜெயக்குமார் அஞ்ஞானியா இருந்தால் என்னுடைய கேள்வி இதுதான், நானும் விட்டுட்டு என்ன ஆகும், விட்டுடமா போயிருமோன்னு. அப்ப அதான் எனக்கு அந்த அந்த ஆன்சர் வேணும் அப்படின்னா ஜெயக்குமார் வந்து ஞானியா மாறினா மட்டும்தான் அது புரியும், இல்லைன்னா வெற்றிடமா எப்படி தேடிக்கிட்டே இருக்க மாற்றுவீங்க வேண்டியதுதான். அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல அது சொல்லணும், எப்படி மாற்றுறதுன்னு எக்ஸாம்பிளோட கேட்க வரேன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி சொல்லணுங்களா? ஆமா. ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்களா? அப்போ ஒரு செயலே செய்யலாங்க ஐயா. இப்போ நான் செயல் செய்யணும், அனுபவம் அனுபவிப்பேன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னதே தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஐயா தெளிவுபடுத்தி இருக்காரு இல்லைங்களா? ஒரே வார்த்தையிலயோ இல்ல ஒரு சிங்கிள் வேர்ட்லயோ வந்து அது புரிய போகுது இல்லைங்க. அவர் வந்து அந்த அகைன் அந்த மனம், புறம், அகம், அப்புறம் மனதோட இயல்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் எடுக்கிறப்ப மட்டும்தான் அது புரியுங்க. ஒரே வார்த்தையில கண்டிப்பாலும் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், என்னுடைய கருத்தா இருக்கு. சரி, ஓகே, ஃபைன். பழனிமுத்து வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா நல்லா இருக்குங்களா ஐயா? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். ஐயா இப்ப இன்னையோடைய டாபிக் நானை விட்டால் தாங்க கொடுத்துருக்கீங்க. நான் டாபிக்கு நானை விட்டு விட்டால் யார் மிஞ்சி இருப்பார். ஆமா, அதான் ஐயா. நானை விட்டு விட்டா நம்ம தனியா நம்ம ஆக்சுவலா இயல்போட அதான் இயல்போட வந்து பாத்தீங்கன்னா போராடக்கூடியதை விட்டு விட்டா இருக்கிறது நம்ம தானே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஐயா. அந்த அந்த நானுன்றதே அது வேற ஒரு ஆள் தான். அது நம்ம அந்த நம்ம தேவையில்லாத எண்ணம் வந்ததால அதை நினைச்சு போராடிட்டு இருக்கிறோம். அந்த நானும் நினைச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கோம். அந்த நானை விட்டுட்டா நம்ம ஒரிஜினல் நான் நம்ம இருக்கிற மாதிரிங்க என்னுடைய கருத்துங்க ஐயா. சரி ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க பாஸ்கர். இப்போ நானுன்றதே ஐயா முதல் நான் வந்து கேட்டல் நானுன்னு சொல்றாங்க, சுமால் நானுன்றது மனம் சொல்றாங்க. மனத்திலேயே வந்து எது நானுன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஒண்ணு இயல்புன்றது ஒண்ணு இருக்கு, அறிவுன்றது நான் ஒன்று. இது ரெண்டுத்துல எது உண்மையான நான் அப்படின்னா ஐயா வந்து இயல்பு தான் நானுன்னு சொல்றாங்க. உண்மையான நான்ன்றது எதுன்னா நம்ம இயல்பு தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ அந்த இப்ப இந்த கேள்வி எந்த நான்ன்ற மாதிரி அதாவது மனன்ற மாதிரி வந்தா கூட இது ரெண்டு நான்ல எந்த நான்ன்ற மாதிரி இருக்கு. அப்போ எந்த நான் இல்ல இயல்பு இல்லாத நேரம் இது அதானுங்க உண்மையான நான். நம்ம நானுன்றது அறிவை சொல்றோமா இயல்பை சொல்றோமான்னா உண்மையான நான் அறிவுன்றது நமக்கு கற்பிக்கப்பட்டது சமுதாயத்தினாலேயோ இல்ல நாம கத்துக்கிறதுனாலயோ அதனால் ஏற்பட்டது தான் அறிவு. அது வந்து உண்மையான நான் கிடையாது. உண்மையான நான்ன்றது நம்மளுடைய இயல்பு தான். அப்படிதானே அர்த்தம் ஆகுது? அந்த இயல்பு தான் உண்மையான நானா இருக்கு நம்ம. எப்படி சொல்றீங்க? அதுதானுங்க இப்போ பாஸ்கர்னா என்ன கேரக்டர் தான் இருக்கு. நான் என்ன கத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து கிடையாது. நான் என்னுடைய கேரக்டர் என்னுடைய அதுதான் வந்து உண்மையான பாஸ்கர். கத்துக்கிந்து எல்லாம் வந்து எனக்கு கத்துக்கிந்துல வந்து நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு கூட கத்துக்கின்னு இருக்கலாம். ஆனா என்னுடைய தன்மை பொய் சொல்ற தன்மையா இருந்தா அது இது பொய் சொல்லக்கூடாதுன்னு கத்துக்கிந்த நானா இல்ல பொய் சொல்ற தன்மை நானானாக்க பொய் சொல்ற தன்மை தான் நான். ஆக இயல்பு தான் உண்மையான நான். நம்ம கத்துக்கின்றதெல்லாம் நம்ம நான் கிடையாது. இல்லை, நீங்கள் கற்றுக்கிட்டது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் இருக்கலாம், ஆர் மெடிக்கலாக இருக்கலாம், என்ன ஆர் டெக்னாலஜியாக இருக்கலாம், வேற எதோ இருக்கலாம், என்ன அது நானாக இருக்க வாய்ப்பு இருக்குமா? அது வந்து என்னுடைய முத்திரை, அது என்னுடைய முத்திரைகளுங்கய்யா. நான் ஒரு டெக்னீஷியன், அது என்னுடைய முத்திரை. நான் அதெல்லாம் வந்து என்னுடைய முத்திரைகள்.
ஆனா ம் என்னுக்கு நான் பாஸ்கர்னு ஒரு தன்மை இருக்கு. அதுதான் உண்மையான நான். சரி. ம் அதுதானங்க உண்மையான நான். இப்போ சரி அந்த நான் இருக்கக்கூடாதுன்னா எந்த நான் இருக்கக்கூடாதுன்னு அவங்க எதிர்க்கிறாங்கன்ற. சரி. அவனுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. அவன் வந்து வந்து நீங்கள் அவனை போட்டு இன்னும் குழப்பிக்கிட்டீங்க. நானே போயிடுச்சுன்னா எந்த நான் இல்லைங்க போகுதுப்பா அப்படின்னு கேட்டேன்னா அவன் ஓடிடுவான். இல்லைங்கய்யா, இப்ப நம்ம டிஸ்கஷனுக்காக நான் சொல்ல வர்றேங்கய்யா. நம்ம டிஸ்கஷன் இப்போ நானுனாக்கா அடுத்த நான் இப்போ அந்த பெரிய நான் இல்லை, அது நமக்கு அனுபவத்துக்கு வராது. ஓகே, இப்போ ரெண்டாவது இருக்குது அனுபவம், இயல்பு ரெண்டு தான் இருக்குது. இது ரெண்டுல எது உண்மையா நான்? அந்த நான் இருக்கு அவர் எதை நினைச்சுக்கிறாருன்னு அவருக்கே தெரியல. ஆக்சுவலி உண்மையான நான் எது நமக்கு பாஸ்கர் புரியணும். பாஸ்கர் நாமளே இதை புரிஞ்சுக்கணும். கேட்குறான் வந்து இன்னொரு தடவை நம்ம தர்ஷன் குரூப்பை பார்த்தா போல இருக்கு. இல்லைங்க, அதான் ஆரம்பத்தில் நான்ல 4-5 நானும் உருவாக்கிடுவோம். நாமளே உருவாக்க வேண்டியதே இல்லைங்க. நான் ஒண்ணுதான். அது வந்து ஐயா இயல்பா வந்து போக, அவ்வளவுதான். ஐயா இந்த இதுதான் புரிய வைக்க நானு வேண்டிய இல்லை இருக்கு. இல்லை அவர் கேட்குற கேள்வி கரெக்டு. எது நான்ல எங்கேருந்து நான் வருது அப்படின்னு கேட்குறாரு. பதில் சொல்லுங்க. எங்க கரெக்ட். ஆமா. இல்லைங்க இல்லைங்கய்யா, எந்த எங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுப்பீங்க? நான் வருதுன்னா கரெக்டுங்கய்யா. இயல்புல இருந்து அவர் சொல்றது வந்து இயல்பா வர்றது நான் அப்படிங்கிறது இல்லைன்னு கேட்டா பெரிய இது நான் நான் வெளியே சொல்லலைங்க. சொல்றாரு. நான் சொல்ல, ஐயா சொன்னது நான் என்று உண்மையான நான் அறிவா இயல்பானா? இயல்பு தான் நம்மளுடைய உண்மையான நான். அது டாபிக் வேற விட்டுருலாங்க. அதான இயல்புங்கிறது. நான் இயல்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டாபிக். நம்மளுடைய கர்மால இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இயல்பு அப்படிங்கிறது. அது வேற விஷயத்துல போயிருங்க. இப்ப நான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கணம் உருவாகிறது தான் நான். ஒரு செயல் செய்யறோம்னா அந்த செயல்ல வந்து ஐயா சொன்ன அந்த விஷயம் நானே வெற்றி எண்ணத்தையும் வெற்றுன்னா அந்த ரெண்டு பிடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அடுத்த செயல் செய்ய மாட்டோம். அப்படிங்கிறது அடுத்த செயலுக்கு முயற்சிக்கோ முன்னால போக முடியாது. அப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு, ரெண்டு நாணையும் விற்று எண்ணெயும் விற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நானுன்னா என்னன்னு கேட்டான்னா ஒவ்வொரு செயலே வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா உருவாகும் அப்படிங்கிறது புரியணும். அப்ப அகம் புறம் அப்படிங்கிற விஷயத்த வந்தா தான் அகத்துல இருந்து நம்ம எடுத்து அந்த புறத்துக்கு செய்யக்கூடிய செயல்களை வந்து நானா மாத்திக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரியணுங்க ஐயா. ஒரு வார்த்தையில கண்டிப்பா அவருக்கு புரிய போறது இல்லைங்க. இது இல்ல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட புரிதல். இல்ல பாஸ்கர், அறிவுன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் இல்லையா? அறிவுன்னா ப்ராப்ளம் சால்வ் கிரியேட் பண்ணிருங்க. பண்ணக்கூடாது. அறிவு வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க ஐயா. அப்ப அந்த சால்வ் பண்ணாலும் அங்கேயும் நான் புதுசா இருக்கேன். ஒரே நானை வச்சு எல்லா அறிவும் கம்பேர் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா? நானை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணக்கூடாது. கிரியேட் தான் பண்ணுங்க இப்படி போயிட்டு. சரி பரவாயில்ல. ஏன்னா இயல்புன்னு வச்சுக்குவோம். ஐயா சொல்ற பிரகாரம் நான்ன்றது ஆத்துல போற தண்ணி மாதிரி அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அது அனுபவம்ன்ற போது சில பாத்திரத்தை மொண்டுகிற மாதிரி அந்த பாத்திரத்தை மொண்டும் போது அந்த அனுபவம் வருது. அனுபவம் இல்லைனாக்கா அந்த நான் போய் அந்த வெறும் நான் இருந்துகிட்டே இருக்கும். சரி, அனுபவம் இல்லாத ஒரு நான் இருந்துகிட்டே இருக்கும். அதுல அந்த அனுபவம் இல்லைன்னா நான் கிடையாது. அனுபவம் நான் போத் சைடு ஆஃப் த காயின், ரெண்டு பக்கம் இருக்கிற காயின் மாதிரி. அனுபவம் நானும் ரெண்டும் ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிற காயின். அதனாலதாங்க ஐயா சொல்றேன். அதனாலதான் சொல்றேங்க ஐயா, நான் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் கிடையாது. நான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செயல் செய்யறப்ப உருவாக்கக்கூடிய ஒரு செயல் தான். அப்ப அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஆசோலேஷன் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல நிக்க போறது இல்லைங்க. அது பிரவாகமா வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்க போறதும் இல்லை, அழிய போறதும் இல்லை. நம்ம தேவைப்படுறப்ப அது நானை உருவாகுது, தேவையில்லைங்கிறப்ப அது அவ்வளவுதான். பாஸ்கர் ஆரம்பிச்சாரு கொஸ்டின் இயல்பிலையா அறிவிலையா? அங்கிருந்து ஆரம்பிங்க அப்படியே. இயல்பிலையா அறிவிலையா அப்படிங்கிற ஆன்சரே இங்க இல்லைங்க ஐயா. இயல்புங்கிறது ஒரு வேற டாபிக். அவர் அங்கிருந்து கண்டினியூ பண்ணட்டும். அவர் சொல்லட்டுங்க. அந்த இயல்பு வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படிங்கிறது இயல்பு நான் கிடையாது. அறிவு நானான்னு கேட்டா அறிவு நான் கிடையாது. நான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல் செய்யறப்ப வரக்கூடிய ஒரு அந்த இடத்துல புதுசு உருவாக்கக்கூடிய ஒரு நான். ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த செயலோட நான் இயல்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உருவாகுது. நாம அதுக்கு பேர் வச்சுக்கிட்டோம் நான். அவருடைய கேள்வி எங்க இருந்து வருது? இயல்புல இருந்து வருதா, நான் அறிவுல இருந்து வருதா அப்படின்னு? பாஸ்கர் சாரோட கேள்வி இயல்புல இருந்து வருதா அறிவுல இருந்து வருதான்னு கேக்குறீங்களா? இப்போ அறிவுல இருந்து வருதுங்க, இயல்புல இருந்து வரல.
பாஸ்கர் சார் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இயல்புல இருந்து வருதா? ஆனா ஐயா இயல்புல இருந்து கேள்வி வரலைங்க, அறிவுல ஐயா இருந்து தான் வருது. கேள்விகள் மொத்தமே அறிவினுடைய உற்பத்தி தானங்க. ஐயா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞான நிலை வந்தோம், எல்லாம் பார்த்திருக்கோம், தோல்வி வெற்றி எல்லாமே ஒண்ணுதான், அது ஒரு செயல் தான் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இயல்புல இருந்து வருதா அறிவுல இருந்து வருதா? கண்டிப்பா அறிவுல இருந்து தான் வந்திருக்கோங்க. இது இப்படி ஆமா, இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னேறதுல இருந்து வந்திருக்கணுங்க. நம்மளோட நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்ப நானும் நம்ம நினைக்கிறேன்னா அது 2 நாள்ல எது ஒரிஜினல் நானு. இப்போ 2 இருக்குது. மனம் தான் இப்ப நானு. மனத்துல எந்த பகுதி நாம 2 பகுதி சொல்றாரு ஐயா. அந்த 2 பகுதியில எது நானுன்னு இதுக்காக சொல்ல வந்தேன் வழிய வேற எதுவும் இல்லை. இல்லை, கரெக்ட் தாங்க ஐயா. மனம் தான், அது இன்னொரு இடத்துலயும் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் நானு. சரி சரி மனம் அவரை தான் நான் இல்ல இல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லைங்க. கொஞ்சம் பாஸ்கர் ஐயா பேச விடுங்க. விட்டுறேன். பாஸ்கர் ஐயா சொல்லுங்க, அதுல சொல்லு. அவரை பேச விடுங்க. லெட் ஹிம் கன்க்ளூட். சொல்லுங்க பாஸ்கர். அதுதாங்க இப்போ நம்ம 2 நாள் இப்போ மனம் தான் இப்போ ஒரிஜினல் நாள் இந்த ஆன்மான்றதை பத்தி நம்ம வேண்டாம். ஏன்னா அது நம்ம அறிதலுக்கு ஒதுக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒதுக்கி வச்சிரு. அதுக்கப்புறம் மனம்ன்றா நாமன்னு சொல்றோம். இந்த மனத்துல கூட நம்ம சில இடத்துல ஐயா வந்து நாம தலையிடக்கூடாது, நான் தலையிடக்கூடாதுன்ற போது சில இடத்துல நான்ன்றது அறிவா சொல்லுவார். நான்ன்றது அறிவுதான்பா, அந்த அறிவு போய் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனா ஆக்சுவலி உண்மையான நான் அவரே இன்னொரு இடத்துல நான்ன்றது உண்மையா எதுனாக்கா இயல்புன்னு சொல்லியிருக்கிறார். இயல்பு தான் ஒரிஜினல் நானு. இது அறிவுன்றது கற்பிக்கப்பட்ட இதெல்லாம் நானு அவர் சொல்லியிருக்கிறார். அதை பதிவு பண்ணாங்க. பட் எது அறிவா இருந்தாலும் இயல்பாக இருந்தாலும் என்ன எண்ணம் வடிவாக வருகிறது, அது அப்படியே காத்துல விடுங்க, அப்படித்தான் சொல்றாரு. என்ன இல்லையா? எண்ணெயா இருந்தாலும் நெய்யா இருந்தாலும் சரி, என்ன சட்டியில ஊத்துன உண்ணா சொயின்னு அப்படியே விடு அப்படின்றார். தேவையான பயன்படுத்திக்கோ, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதான் சொல்றாரு. அதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட். இதுல வேற ஒண்ணும் இல்லை. நான் வெறும் எண்ணம் தான், நினைவு தான். அந்த நினைவு கடந்த கணம் மாறினே இருக்கு. அனுபவத்துக்கு ஒவ்வொரு அனுபவம் இல்லாத நமக்கு கிடையாது. எல்லா அனுபவம் மாறும்போது ஒவ்வொரு நானும் வந்துன்னே இருக்கு. அது எல்லா அனுபவம் கன நேரம் தான் நிற்கும். அது மாதிரி அந்த நானும் கன நேரம் மாறின்னு புது புது நானும் ஓடினே இருக்குது. அந்த எந்த நாளையும் பிடிக்காதீங்க. ஸோ நம்ம ஏன் டைட்டிலுக்கு வருவோம், அந்த ஆளுக்கு சொல்லும் பொழுது நான் வந்து பெர்மனண்டா ஒரு ஆள் உள்ள கிடையாது அப்படின்னு சொல்லணும். வெளிப்புறத்துக்கு கிராப்பு ஆளு ஒரு ஆள் இருக்கப்பா, உள்ள வந்து பெர்மனண்டா யாரும் கிடையாது, இந்த மாதிரி தாட்டுக்கு மாறுது அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ ஆகும். என்ன ஆன பிறகு இந்த மாதிரி தாட்டு மாறி போகுது. ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு நான் போகுது. ஒரு நாளைக்கு இவ்வளவு தாட்டு, ஒரு செகண்டுக்கு 60 தாட்டு, இன்ட்டு இவ்வளவு தாட்டு போகுது. இப்போ காலையில் 7 மணிக்கு வந்த தாட்டு ஞாபகம் இருக்கா? தெரியாது. அந்த நான் அப்பவே போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி கதைகளெல்லாம் சொல்லி அப்புறம் அவனை எவ்வளவு குழப்ப முடியுமோ குழப்பி வச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். இல்லைங்க, குழப்பெல்லாம் வேண்டியது இல்லைங்கய்யா. உண்மையை சொல்லிக்கலாம், அவருக்கு குழப்பம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல அவன் குழம்பதான் செய்வான். பின்ன என்ன, ஆல்ரெடி குழம்பிதான் இருக்கிறாருங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெடியா இருக்கு ஒரு பொருள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு பொருள் கணக்குல அதை வச்சிருக்காருங்க. ஒரு செயல் வந்து ஒரு 100 கிலோ வெயிட் நான் தூக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து அந்த 100 கிலோ வெயிட் தூக்குறால இருக்கங்காட்டி தூக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியும், இல்ல அது வந்து 100 கிலோ மட்டுமே தூக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நடந்து போறப்ப அந்த நான் நடக்குது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியல. அப்ப தெரியாத என்னன்னு கேட்டா, அந்த தூக்குற வெயிட் தூக்கக்கூடியதான் நான் அப்படிங்கிற பர்மனண்டாவும், நடக்கிறது நான் அப்படிங்கிற பர்மனண்டாவும் இருக்கிறதுனாலதான் அவருக்கு அந்த சந்தேக குழப்பம் வருது. அப்ப நான் அப்படிங்கிற ஒவ்வொரு செயலுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நான் வந்து புதுசு உற்பத்தியானதப்ப ஒரு நடைமுறையே நடக்க முடியும் அப்படிங்கறத அவர் புரியணும். அப்ப எப்ப புரிஞ்சுக்கணும்? இல்லைங்க ஜெயக்குமார் ஐயா வர்ற வரைக்கும் நாங்களும் அப்படித்தானே உள்ள ஒரே ஆள் தான். அதுதாங்க உண்மையை சொல்றேன். நானே வந்து அப்படிதான் இருந்திருக்க முடியுங்க. எல்லாரும் எனக்கு ஒரே நாள்ல ஒரே நாள் அப்ப ஒரு நாள் எனக்கு புரியல, அவ்வளவுதாங்க. அப்ப அவருக்கு அந்த காலம் எடுக்கலாம் இல்லையா?
இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஆமா 1 மாசமா இருக்கலாம், 2 மாசமா இருக்கலாம். ஆமா ஆமா அது ஆமா காலம் ஆமா கண்டிப்பா கொடுக்க வேண்டி இருக்குங்க. ஆளை அப்ப பொறுத்து அதுக்குள்ள அவர் வந்தா மட்டும்தான். ஆமா, மாறிடும். கண்டிப்பாங்க ஐயா. புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம். ஐயாவுடைய புரிதல்லைங்க ஐயா ஐயா சொல்றாரு, இப்போ நம்ம தாயை பார்க்கும்போது நம்ம மகனா இருக்கிறோம், நம்மளுடைய மனையை பார்க்கும்போது நம்ம கணவனா இருக்கிறோம். இப்போ அந்த நானுன்னாக்கா நீ ஒரே நான் கிடையாது, நீ எதை பார்க்கறியோ அதுவா தான் மாறுற. அப்போ நீ தாயை பார்க்கும்போது மகனா இருக்கிற, மனையை பார்க்கும்போது கணவனா இருக்கிற, குழந்தைய பார்க்கும்போது நீ தந்தையா இருக்க. அப்போ அந்த நான் வந்து பர்மனண்டான நான் கிடையாது. அது நிமிஷத்துக்கு எப்படி கணத்துக்கு அந்த நீ பார்க்கறதுக்கு தண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த நான் உற்பத்தி ஆகுது. எப்படி தண்ணி பாத்திரத்தில் மாற்றமோ, எந்த பாத்திரம் அந்த பாத்திரம் தண்ணி ஷேப் எடுக்குது. அந்த மாதிரிதான் இந்த நான் இருக்குது அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கணும். சரி, இதுவரைக்கும் கருத்துக்களை தெரிவிக்காதவர்கள் நாராயணசாமி, கிருஷ்ணகுமார், யாராவது அழகர் கருத்துக்களை ஏதாவது தெரிவிக்கிறீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. நான் இல்லாம ஒரு நொடி கூட இருக்க முடியாதுங்க ஐயா, என்னுடைய புரிதல். இப்போ ஒரு நபர் வந்து கோபமா இருக்காரு, அடுத்த நொடி வந்து அந்த ஒரு செயலை புரிஞ்சுக்கிட்ட பிறகு சமாதானமான நபரா மாறின நானா இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு இரக்கமுள்ள நானா மாறுறாரு. அந்த மாதிரி அடுத்தடுத்து நான்கள் மாறிக்கொண்டே இருக்குமே தவிர இப்ப நானை வந்து ஒரு மனிதன்ட்டேந்து பிரிக்கவே முடியாது. அவர் பிரிக்கும் போது அங்க என்னமோ ஒரு வெற்றிடம் ஏற்படுற மாதிரி எல்லாம் அது கொஞ்சம் சொல்லப்பட்டதுனாலதான் இந்த குழப்பம் வருதுன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. எல்லா கணத்திலையும் அந்த நான் இருக்கும். இப்போ பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி சமாதி நிலை, உறக்க நிலை, அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் அந்த நான் இருக்கும், இது இல்லாம இருக்கும். மத்த எல்லா டைம்லயுமே நான் இருக்கும். அப்ப நானை வந்து அங்க இருந்து பிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி என்னுடைய புரிதலுங்கய்யா. கரெக்ட். எப்பப்போல்லாம் எண்ணங்கள் இருக்கோ, எண்ணங்கள் இருக்கும் போதெல்லாம் நான் இருக்கும். எண்ணங்கள் இல்லாத நிலையில் நல்ல உறக்க நிலை, மற்ற எல்லா நிலையும் சரி, எண்ணங்கள் நான் இருக்காது. கேட்டால் நான் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க தாராளமாக. ஸோ அப்படி வச்சுக்கலாம் கணக்கு. கரெக்டு தான் நாராயணசாமி, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். கிருஷ்ணகுமார் கமெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க கிருஷ்ணகுமார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் பழனிமுத்தம் ஐயா. இப்ப ஆமாங்க ஐயா. ஐயா இப்ப என்னுடைய புரிதல் படிங்க ஐயா, நானை விட்டுட்டா செயல் கொஞ்சம் சிறப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஐயா. என்னது சிறப்பு? செயலுங்க ஐயா, வெளிப்புற செயல். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வர எண்ணங்களை பிடிச்சிக்கிட்டு நான் எனக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெளிப்புற செயல் மேல கவனத்தை செலுத்தாம அந்த தனக்கு வந்த நான் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா எண்ணத்தை மேலே கவனம் வந்து செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நான்ன்றத விட்டுட்டா செயல் கரெக்டா சிறப்பா அடையும், சிறப்பா செஞ்சு முடிப்போம். அப்படின்ற ஒரு கருத்துங்க, என்னோட கருத்துங்க ஐயா. அது நானுங்கிறது விடலாம் முடியாது. இந்த நானுங்கிறது வந்து திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். நம்மளுடைய பேசிக் நேச்சர் பொறுத்த வரைக்கும் அந்த இயல்பும் மெமரியும் வந்து கண்டினியூஸா வந்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்துட்டு இருக்கிறதுனால அது பர்மனண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. வித்வுட் நான் யூ கேனாட் ஈவன் எக்ஸிக்யூட் எ சிங்கிள் டாஸ்க். இல்ல அவரு சொல்றதுல இயல்பா இருந்தாலும் சரி, அறிவா இருந்தாலும் சரி, இயல்புல இருந்து வர்றதும் சரி. இயல்புங்கிறது வந்து மேபி நீங்க ஒரு ஒரு இன்ட்யூஷன் வச்சுக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ரைட்? ஒரு சின்ன ட்ரிகர் கூட இருக்கலாம். அறிவுங்கிறது நீங்க படிச்சதுன்னு வந்ததா இருக்கு. இது ரெண்டும் சேர்த்து வச்சுதான் ஒரு செயலா பண்ண முடியும். நான் இல்லாம நீங்க எந்த செயலும் பண்ண முடியாது. அந்த நான் வந்து நொடிக்கு நொடி மாறிட்டு இருக்கு. எவ்வரி பிரீத் இஸ் சேஞ்ச். அந்த புரிதல் தான் வேணும். அதுக்கு இப்ப சொன்ன மாதிரி ஒரு மாசம், ஒரு வாரம், எவ்வளவோ டைம் எடுக்கும் அவர் புரியறதுக்கு. ஏன்னா அப்பதான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அகம் புறம். அப்புறம் அந்த நான் அப்படிங்கிறது இந்த பிளண்டா வர்ற ஒருத்தர், ரோட்ல போற ஒருத்தருக்கு வந்து நான் இல்லைன்னு நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பேசினாரு, அவர் பேசிட்டு தான் போகணும். அவருக்கு அந்த புரிதல் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த புரிதலுக்கு இட் டேக் சம் டைம். ஆனா நான்ங்கிறது இல்லாம ஒரு செயல் பண்ண முடியாது.
பழனி சொல்லுங்க ஏதாவது. பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் சார், நீங்கள் சொன்னது பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். பட் லிட்டில் மோர் அடிஷ்னல் பாயிண்ட் என்ன பழனிமுத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு செயல் செய்யும் பொழுது ஒரு செயல் நடக்கும் பொழுது அனுபவம் ஏற்படுது. அதாவது அவர் சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவர் அனுபவம் நடக்குது. அந்த அனுபவம் நடக்கும் பொழுது அனுபவிப்பவனும் இருக்கான். ஒரே இடத்துல அனுபவம் இருக்கான், அனுபவிப்பவனும் இருக்கான். அந்த அனுபவிப்பவன் அனுபவத்திற்கு அடங்கி இருந்தான்னு வச்சுக்கோங்க. திருப்பி ரிப்பீட் பண்றேன். அனுபவிப்பவன் அனுபவத்திற்கு அடங்கி இருந்தான்னா பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அனுபவிப்பவன் நீ என்னடா பேசுறது, நான் தாண்டா பெருசு அப்படின்ட்டான்னு வச்சுக்கோங்க. அங்கதான் பிரச்சனை. ஐயா அந்த நான் தயா இல்லைன்னா நம்ம வெளிப்புற செயல் வந்து சிறப்பா இருக்குன்ட்டு நான் சொன்னேங்க ஐயா. அதான் சொல்றேன். இப்ப நம்மளுக்கு வர அதான் சொல்றேன். பிரச்சனை வர்றது வந்து இந்த வர்ற அந்த நான் இருக்கு இல்லையா, அது வந்ததே நிழல். அது இல்லாத ஒண்ணு நிழல். ரியாலிட்டி என்ன? அனுபவம். அந்த அனுபவத்துல வந்தது ஓசி, அந்த நான். அந்த ஓசி அவ்வளவு பவர் எடுத்துக்கிட்டான்னா அப்புறம் குழப்பம் தானே. ஆமாங்க ஐயா, அதான் நடக்குது. அதான் நடக்குது. இதே வந்து ஆன்மீகத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு பவர் கொடுக்க ஐயா அவரு நீங்க செயலை சொல்றீங்க. அவர் வந்து சாரி, நீங்க அனுபவத்தை அக அனுபவத்தை பத்தி சொல்றீங்க, அவர் செயலை சொல்றாரு. ஆமாங்க ஐயா, நான் சொல்றது செயலதையா சொன்னேன். ஏன்னா அந்த நானுன்றத நம்ம புடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால சிறப்பா செயலை பண்ண முடியாது. இந்த நானுன்றதை விட்டுட்டா செயல் சிறப்பா நடக்கும். ஆமா, இம்பாக்ட் இருக்குல்ல. நீங்க வந்து செயல்ல இப்ப வந்து நான் வரேன், நான் வந்து உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லலை, உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகுது. இரிட்டேஷன் ஆகுதுன்னா என்னது? உங்களுக்கு உள்ள ஒரு அனுபவம் வருது. இரிட்டேஷன் வந்துருச்சு. அங்க ஒரு நான் இருக்காரு. அந்த நான் வந்து அதுக்கு மேல பெருசா இருந்துட்டு ஆனா சத்தம் போடலாம். ஆண்டாடே என்னை பார்த்தா குட் மார்னிங் சொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை. அப்படி சொன்னார்னா அது பிரச்சனை. அவர் அதை சொல்லலைங்க ஐயா. என்ன ஒரு ஓவியம் வரையறாருன்னு வச்சுங்க ஐயா. ஒரு ஓவியம் வரையறாருன்னா அவரு அது கூட லயமாயி பண்ணும்போது தான் அவன் லயம், அவரு லயத்தை பத்தி லயம் நல்லா எவ்வளவு லயமா வரமோ அங்க நான் வந்து மைன்யூட்டா போயிடுது. அப்போ வந்து அங்க இயல்பு, அந்த இயல்போ அந்த ஆற்றலோ ஃபுல்லா மலர முடியும். இல்ல நான் பெரிய ஆளு, என்னால நல்லா வரைய முடியுன்ற அந்த நாடு வந்தாச்சுன்னா அங்க ஓவியங்களை சிறப்பா வரைய முடியாதுன்ற முறையில அவரு பேசுறாரு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா, நான் செயலை பத்தி சொன்னங்க ஐயா. அந்த நான் இருந்தா நம்மளால வந்த எண்ணத்தோட எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு செயலை சிறப்பா செய்ய முடியாது. அந்த நான் நம்மள்ட்ட இல்லைன்னா செயல் சிறப்பா நடக்கும். ஆனா அந்த செயலை செய்யறதுக்கு அந்த நான் தாங்க. ஆனா நான் சொன்னது எண்ணத்தோட போராட முடியாத அந்த நான் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம செயல் சிறப்பா வரும்னு சொல்றேங்க ஐயா. நான் இப்ப எந்த கேட்டகரி? நான் சொன்ன கேட்டகரியில பண்ணீங்கன்னா பாஸ்கர் சொன்ன கேட்டகரியில ரெண்டுமே பாசிபிள். ரியல் லைஃப் வேர்ல்டுல நான் சொல்றதும் நடக்கும், அவர் சொன்னதும் நடக்கும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. இல்ல நீங்க சொன்னது எது? ஐயா நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கர் ஐயா சொன்னதுங்க ஐயா. பாஸ்கர் ஐயா சொன்னது, அதாவது ஓவியம் வரைகிறாரு, வரையக்குள்ள நம்மளுக்கு ஏதோ நம்மளால வரைய முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்து நம்மளால வரைய முடியாதா அப்படின்னு அந்த எண்ணத்தோட நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்மளால வரைய முடியாது. அந்த நான்
எண்ணன்றதை எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு இந்த எண்ணம் வரலன்றதை நம்ம விட்டுட்டோம்னா அந்த ஓவியத்தை செயல்ல சிறப்பா செய்யலாம். அப்படி முடியாது. ஓவியம் வரைய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அங்க ஒரு நான் இருக்கத்தான் செய்யும். வரைய ஆமாங்க, அந்த நானை முடியாது விட்டுட்டா அப்படின்னு சொன்னா வரைய முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படி வந்ததுன்னா அங்க ஒரு நான் இருக்கும். ஆமாங்க ஐயா, என்னால வரைய முடியாது அப்படிங்கிற எண்ணம் முடியாது என்ன இருக்கும். அந்த நானை விட்டுட்டாங்க ஐயா, எப்படி விடுவீங்க? என்ன இருந்தா கண்டுக்காம நான் விட்டுட்டு நம்ம இருக்கத்தானே செயல்ல செய்யும். முடியாது. என்ன இருந்தா அது முடியாது. செயல்ல கவனத்தை கொஞ்சம் திருப்பினோம்னா அந்த நான் அப்படியே தன்னால மறைஞ்சிடாதுங்களா? செயல்லாம் அகைன் திருப்பி நீங்க செயலுக்கு ஒரு எண்ணம் கொண்டாந்து தானே ஆகணும். ஓ, அதுக்கு ஒரு நான் வந்துருவாங்க. பின்ன ஐயா இப்போ அந்த எண்ணத்துக்கு இப்போ அவருக்கு தோணுது நான் என்னால வரைய முடியாதுன்னு ஒரு தோணும் போது ஒரு நான் வர்றாரு. அந்த நாளுக்கு முக்கியத்துவம் தராத நிலையில அவரு ஓவியத்துல பண்ணணும். அதுக்கு ஏதோ ஒரு எண்ணம் வருது, அதுக்கு முக்கியத்துவம் தந்தா தானே அங்க நான் பலம் அடையும். அப்ப வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இது வரைஞ்சுதான் தீருவேங்கிற ஒரு எண்ணம் வரணும். கரெக்டா? அப்பதான் நடக்கும் இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ்ங்கய்யா. ஆனா இன்னொன்னுங்கய்யா, இன்னொன்னு வந்து அனுபவத்துல நல்லா சில பேரை சொல்றாங்க அந்த அவரு அந்த ஓவியத்திலேயே ரொம்ப டீப்பா இது பண்ணும்போது அவருக்கு அந்த மன டிஸ்டர்ப் தொந்தரவு அந்த நானே வராம இருக்கும்போது நல்லா அவருக்கு புதுமையான சில சிந்தனைகளோ புதுமையான ஓவியங்களோ அவரால் வரைய முடியுதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். அது எப்படின்னா அந்த அவருடைய மனதே அவன் வந்து அந்த நான் எப்படியாவது வரைஞ்சிருவேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு இறங்கிடுறாரு. அதுல லயம் அதிகமா அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதுல இறங்கிடுறேன். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கேஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. ஏன்னா அவங்க வந்து சால்வ் பண்ண கேஸுங்கள்லாம் எடுத்துக்கங்க, தெரியாமல தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்ப நானற்ற நிலையில் தான் அவங்க சாதிச்சிருக்காங்க. நானற்ற நிலைன்னு அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் மிங்கிள் அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமலேயே அவங்க இதுல பண்ணிடுவாங்க. நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்க. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அந்த 140 நிறைய நேரத்தில் நம்மளால முடியாது, இவ்வளவு கேஜி இருக்கு நம்மளால தூக்க முடியாதுன்ட்டு நம்ம பாட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்போம். இது பண்ண முடியாதுன்னு நினைச்சதை நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்போம். சரி, வேற ஏதாவது பாயிண்ட் இருக்குங்களா? டைமும் ஆயிட்டு இருக்கு. அழகர் புதுசா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அழகர், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சென்னைங்களா? சரி சரி. வாங்க, மீட்டிங் வாங்க, பேசுங்க, உங்க கருத்துக்களை எல்லாம் தெரிவிங்க. இப்பதான் ஐயாவோட முகாம் முடிச்சேன். பிரமாதம். பிராக்டிஸ்ல தான் இருக்கேன். நீங்க சொல்ற அந்த நான் என்னன்னே புரியல இப்போ. இல்ல புரியும். ஐயா நான் யார் இந்த புக்கை படிங்க. இது ரொம்ப ஈஸி. நான் யார புரிஞ்சதுன்னா ஐயாவுடைய கருத்து எல்லாம் நல்லா ஈஸியா புரிஞ்சிடும். எதுவுமே தேவையில்லை. நான் யார் மட்டும் புரிஞ்சதுன்னா எல்லாமே இது முடிஞ்சு. சரிங்க. சரி, இன்னைக்கு இதோட பஜனை பாடிடுவோம். ஓகே.
ஸோ ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த அனைத்து ஞானிகளுக்கும், ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா.